நம்முடைய கடவுள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல கடவுள்கள் எப்படி ஆணவ படுகொலைகளால் உருவானவர்கள், ஆணவ படுகொலைக்கு உள்ளானவர்கள் என்பதை ரொம்ப கேஷுவலாக, இவ்வளவு ரொம்ப பிளான் பண்ணி, இவ்வளவு ரொம்ப அமைதியாக ஒரு பெண்ணை ஒரு ஆடவர்களால், ஒரு குடும்பத்தால் கொல்ல முடியும் என்பது, சாதிகளில் இப்படிப்பட்ட வன்முறையை செய்பவர்கள், சாதிகளில் இப்படிப்பட்ட சாதிய பெருமிதங்களை செய்கின்ற கூட்டம் என்பது அந்த எல்லா சாதியிலும் அந்த இருக்கின்ற மெஜாரிட்டி கிடையாது. அது ரொம்ப மைனாரிட்டி கூட்டம். இன்னர் கிளான் மேரேஜ் என்று சொல்லி அவர்களை பிடித்து அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலை இருந்தது. அவனுக்கு யாருக்கு இவன் யாரோ அவன் யாரும் தெரியாது, அவன் அப்பா யாரோ இவன் அப்பா யாரும் தெரியாது. ஆனால் ஒரே குலதெய்வத்தை கும்பிடுகிறார், எனவே ஒரே கோயிலுக்கு வழிபடப் போகிறார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள். வாழ்ந்த மக்கள் சிறுபான்மை கழகத்துடைய மதுரையினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஜான் வின்சென்ட் அவர்களே, தலைவர் நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களே, அதேபோல் தோழர் மாநில தலைவர் முரளி உள்ளிட்ட பல்வேறு செயல்பாட்டாளர்களே, ஆளுமைகளே, பல இளம் வழக்குரைஞர்கள், களத்தில் நின்று போராடுகின்ற பல ஆளுமைகள் இந்த மன்றத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த மாதிரியான ஒரு மலை வேளையில் இந்த ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்ததற்காக நான் முதற்கண் என்னுடைய நன்றிகளை தங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சமூகத்தில் சில கவலைகளை, சில கரிசனங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தோழர்களே, ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு தொடர்ந்த ஒரு பிரச்சனையாக இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு குரல் என்பது நம்மை போன்ற ஒரு சமூக இயக்கங்களில் இருந்து அது வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டங்களை நடத்துவது என்ற அளவிலே ஒரு கொதிநிலை என்பது தமிழகத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், தூத்துக்குடியில் காலையில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, இப்போ மாலையில் இங்கே மதுரையில் நடைபெறுகிறது, நாளை சென்னையில் நடைபெறுகிறது, தர்மபுரியில் ஒரு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இப்போ பல இடங்களில் சமூக செயல்பாட்டாளர்கள் ஒரு ஒற்றை கோரிக்கையை நாம் முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்று, ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று சமூக செயல்பாட்டாளருடைய மிக முக்கியமான கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை ஏன் வருகிறது என்று சொன்னால், ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற அக்கறையிலிருந்து அந்த கோரிக்கை வருகிறது. ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட்டு இருக்குமேயானால் ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் வேண்டும் என்று அந்த கோரிக்கை என்பது எழாமல் கூட போகிறது. தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் எப்படி நடக்கிறது என்று சொன்னால், அரசாங்கமும் காவல்துறையும் ஏதோ ஒரு வகையில் செயல்பாடு இல்லாமல் ஒரு இன்ஆக்டிவாக இவற்றை ஒரு பாசிவான ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டரை போல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்ற அளவுக்கு அந்த வன்முறைகள் நம்மை தாக்குகின்றது என்ற அளவிலே தான் நாம் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம். அரசாங்கமானது இப்பொழுது கூட நம்முடைய அமைச்சர்கள் கூட்டத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று பெரும்பாலான செயல்பாட்டாளர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறாமல் அமைச்சரவை கூட்டம் முடிந்து போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு தேர்தல் களம். தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்மை போன்ற செயல்பாட்டாளர்களுடைய குரல் என்பது எந்த அளவுக்கு இந்த தேர்தலிலே காலத்திலே இது போன்ற ஒரு ஜனநாயக கோரிக்கை எடுபடும் என்ற ஒரு கேள்வியோடு இருக்கின்ற ஒரு சூழலிலே நாம் மக்களை திரட்டுகின்ற ஒரு பணியிலே இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆணவ படுகொலை பற்றி கொஞ்சம் ஒரு சர்வதேச அளவில் ஒரு அளவில் கொஞ்சம் ஒரு பார்வையோடு நாம் துவங்குவது என்பது மிகச் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பேசுகின்ற போது தோழர் ஜான் வின்சென்ட் ஒன்றை சொன்னார், முத்துப்பாட்டன் கதையை சொன்னார்.
பேராசிரியர் அருணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கொலைகளத்திலிருந்து ஒரு சாட்சியம் என்பதை போன்ற ஒரு புத்தகம். ரொம்ப முக்கியமான புத்தகம், ரொம்ப சின்ன புத்தகம், ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். பேராசிரியர் அருணனுடைய அந்த புத்தகம். நம்முடைய கடவுள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பல கடவுள்கள் எப்படி ஆணவ படுகொலைகளால் உருவானவர்கள், ஆணவ படுகொலைக்கு உள்ளானவர்கள் என்பதை அந்த புத்தகம் பேசுகிறது. அதோடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் பல கதைகள் ஆணவ படுகொலைகளில் வருகிறது. உதாரணமாக காத்தவராயன் கதை, முத்துப்பாட்டன் கதை என்ற பல கதைகள் வருகிறது. காத்தவராயன் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. காத்தவராயன் வந்து ஒரு திருச்சியில் வந்து அரசவையில் இருக்கின்ற ஒரு போர் வீரர், ஒரு தளபதியினுடைய மகன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ரொம்ப அழகான ஒரு இசை கலைஞர் காத்தவராயன். அவருடைய இசையில் மயங்கி ஒரு 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 பார்ப்பன பெண் அவரை காதல் புரிகின்றார். 2 பேரும் ஓடி செல்கிறார்கள். எங்கே ஓடி செல்கிறார்கள்? முக்கொம்புக்கு ஓடி செல்கிறார். திருச்சியிலிருந்து முக்கொம்பு பக்கம் போய் அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள். அங்கே வாழ முடியாது, ஒடுக்கப்பட்டவரும் பார்ப்பன பெண்ணும் சேர்ந்து வாழ முடியாது என்றால், அப்போ அவர்கள் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் போய் அரசன்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். நீ அந்த காத்தவராயனை பிடித்து கொலை செய்ய வேண்டும். எப்படி கொலை செய்ய வேண்டும் என்பதை அவர்களே சொல்கிறார்கள். நீங்கள் வந்து அவரை தூண்டில் முள் போட்டு அவரை கொலை செய்ய வேண்டும். இந்த மீனை தூண்டில போட்டு பிடிக்கிற மாதிரி கொக்கியில தொங்க விட்டு அவனை கொலை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்யாவிட்டால் நாங்கள் எல்லோரும் திருச்சியினுடைய அந்த கோட்டை மதிலில் இருந்து தற்கொலை செய்து கொள்வோம், உனக்கு சாபம் வந்து. இந்த சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக காத்தவராயனை பிடித்து வர காத்தவராயனுடைய தகப்பனையே வந்து அரசன் அனுப்பி வைப்பான். போய் நீ போய் மகனை பிடிச்சிட்டு வா அப்படின்னு. அந்த ஆளை எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் அந்த ஆளை வந்து பிடிப்பதற்காக காத்து கொண்டு இருப்பார்கள். தந்திரத்தால் வீழ்த்த முடியும் என்று சொல்லி அவரை வந்து நல்ல சாராயம் குடிக்கிறதுக்கு வருவார் காத்தவராயன். அப்போது ரொம்ப போதை வர்ற ஒரு சாராயத்தை தர வைத்து அந்த போதை மயக்கத்தில் இருக்கும்போது அவரை கொண்டு வந்து அதே போல தூண்டில் முள் போட்டு அவரை தொங்க வைத்து கொன்றார்கள் என்று பேராசிரியருடைய அருணன் அந்த பகுதியில் போய் சென்று அந்த களத்திலிருந்து எழுதியிருப்பார். பல கதைகள் அது போல. இப்போ நம்முடைய வரலாறுகள் முழுவதும் அப்படிப்பட்ட பல பெண் தெய்வங்களும் இருக்கிறார்கள். பேராசிரியர் மாடசாமியினுடைய பல பதிவுகள், அந்த அறிவொளி காலகட்டத்தில் இருந்த பல பதிவுகள், இந்த சிறு தெய்வங்கள் எப்படிப்பட்ட விக்டிம்ஸாக இருக்கிறது என்பதை பற்றிய பல பதிவுகள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டிய அவசியம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆணவ கொலைகள் என்பது உலகம் முழுவதும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு கணிப்பில் உலகம் முழுவதும் வருடத்திற்கு 5000க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது. இந்த 5000க்கு மேற்பட்ட ஆணவ படுகொலைகளில் 1/3 கொலை என்பது இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் நடைபெறுகிறது. இது ரொம்பவே முக்கியமாக. நாம் என்னதான் பாகிஸ்தானோடு வேறுபட்டு இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரங்களில் இருக்கின்ற அந்த தொடர்புகள் என்பது பெண்ணை எப்படி பார்க்கிறார்கள் என்பது 2 பேருக்கு பெரிய வேறுபாடுகள் கிடையாது. இப்போ 1/3 ஆணவ படுகொலைகள் இந்த ரீஜனில் நடக்கிறது. உலகம் முழுவதும் நடக்கின்ற ஆணவ படுகொலைகளில் கூட பெரும்பாலான ஆணவ படுகொலைகள் என்பது இந்த 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 கிழக்கு பிராந்தியத்தை சார்ந்த நம்முடைய இந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லுகின்ற இந்த பகுதிகளில் இருந்து அதிகமான படுகொலைகள் நடக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் கூட அந்த ஆணவ படுகொலைகள் என்பது இந்த பிராந்தியம் சார்ந்த மக்கள், குறிப்பாக மைக்ரண்ட் வந்து போன ஒரு சமூகம், புலம்பெயர்ந்து சென்ற சமூகங்களின் மத்தியில் பரவலாக அது நடைபெறுகிறது. ஆணவ படுகொலைகள் என்பதை வந்து குறிப்பாக பார்ப்பதற்கு 2 வரையறைகளை அவர்கள் வைக்கிறார். ஒன்று, பெண் என்பவள் அவளுக்கென்று தனியான ஒரு மனத்தேர்வு என்ற முறை என்பது அவளுக்கு கிடையாது. பெண்ணினுடைய எல்லாவற்றையும், அவளுடைய அனாட்டமியை கட்டுப்படுத்துகின்ற உரிமை என்பது ஆண்மகனுக்கு உண்டு என்பது அடிப்படையான ஒன்று. இந்த பெண்ணினுடைய அனாட்டமி என்று சொல்லுகின்ற அந்த உடல் என்பதும் மனம் என்பதும் அவர்களுக்கானது அல்ல, அது ஆணினுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. இது இந்த சிந்தனை என்பது மதங்களின் அடிப்படையிலே இருக்கின்றவர்கள் எல்லோருக்கும், பெரும்பாலானவர்களுக்கு அந்த சிந்தனை என்பது இருக்கு. பெண்ணினுடைய அனாட்டமியை கட்டுப்படுத்துவது
என்கின்ற அந்த சிந்தனை. இது ரொம்ப ரொம்ப அடிப்படையாக ஆணவ படுகொலைகள், ஆணவ குற்றங்களுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கு. எனவே அவர்கள் சுதந்திரமானவர்கள் அல்ல. அவர்களுடைய அனாட்டமியை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் மற்ற ஆண்களுக்கு மரியாதை என்று இருக்கிறது என்று அது பார்க்கப்படுகிறது. இதுதான் வரையறுக்கப்படுகிறது. இதுதான் இந்த ஆணவ படுகொலைகள், ஆணவ குற்றங்களுக்கு ரொம்ப அடிப்படை அழகாக அது இருக்கிறது. இப்போ பெண்ணினுடைய அனாட்டமியை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்காக பல மதங்களும் பழக்க வழக்கங்களும் பல்வேறு வகையான கட்டுப்பாட்டுகளை விதித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது உடையிலிருந்து, அவருடைய மரத்தேர்விலிருந்து, வாழ்க்கை முறையிலிருந்து இந்த இந்த கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது. பொதுவாக ஆணவ படுகொலைகள் எப்படி எங்கெங்கு நடைபெறுகிறது என்பதை பற்றிய ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்றால், ஒன்று மனத்தேர்வில், அது ஒரு கணவனை தேர்வு செய்வதில் குடும்பத்தினுடைய அந்த விருப்பத்திற்கு மாறாக தேர்வு செய்வதில் அந்த கொலைகள் நடக்கிறது. பொதுவாக இந்தியா போன்ற நாடுகளில் நாம் அதை பார்க்கின்ற பொழுது அது காதல், மனத்தேர்வு என்று அது வருகிறது. இரண்டாவதாக அதை பார்க்கின்ற பொழுது திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேரிட்டல் லைஃப் என்பது போல ஒன்று, திருமணத்திற்கு முன்பே கூட ஒரு கருவுறுதல் போன்ற ஒன்று நடைபெறுகின்ற பொழுது கருவுற்ற பெண் என்பது இந்த குடும்பத்தினுடைய மரியாதைக்கு எதிரானவள். எனவே அவளை நாம் ஏதாவது வகையில் அவர்கள் மீது அந்த தாக்குதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வருகிறது என்பதை சொல்கிறார். பொதுவாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வருகின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த ஆணவ படுகொலை. பாகிஸ்தான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், பெண் என்பவள் தன்னுடைய கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்டார் என்று சொன்னால் அவரை மீது ஆணவ குற்றங்களை செய்வது, தாக்குதலை நடத்துவது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. பெரும்பாலான பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற ஆணவ படுகொலைகளுக்கு ஐக்கிய நாடு அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய ஆவணங்கள் என்பது இந்த விவாகரத்து கோரியது காரணமாக இருக்கிறது. பல பெண்கள் நீதிமன்றத்திற்குள்ளே சாட்சி சொல்லிவிட்டு வெளியே வருகின்ற பொழுது அல்லது வழக்குரைஞர் அலுவலகத்துக்கு செல்லுகின்ற போது டைவோர்ஸ் கேட் அவர்கள் மிக மோசமாக கொல்லப்படுவது என்பது இருக்கிறது. அடுத்து குழந்தைகளை தன்வசம் கூறுதல், தன்னுடைய கணவன் இருக்கிற சைல்டுடைய கஸ்டடி கேட்கின்ற பல பெண்கள் அது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான விக்டிம்ஸ் பெண்கள் பல பேரை அது போன்று குடும்பத்தை சார்ந்தவர்களே கொலை செய்கின்ற அளவுக்கு இருக்கிறது. இது பொதுவாக ஆணவ படுகொலைகள் நடைபெறுவதற்கான காரணங்கள் என்ற அளவில் கண்டறியப்பட்ட காரணங்களாக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த விஷயங்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது துருக்கியில் நடைபெற்ற இந்த பாதிப்புகள் தான். துருக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனத்தேர்வு செய்வது அல்லது அந்த பெண் டைவர்ஸ் கேட்பது, பெரும்பாலும் அவருடைய முன்னாள் கணவர்கள் பெண்களை தாக்குவது என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது. நீங்கள் ஹாலிவுட் படங்களில் பார்த்தீங்கன்னா கூட என்னுடைய எக்ஸ் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றது ரொம்ப சாதாரணமாக வரும். இப்போ இந்த இதில் துருக்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு வந்தது, ஒபூஸ் வெர்சஸ் டர்க்கி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. நாய்டா அப்படின்னு அந்த பெண்ணினுடைய பெயர். அந்த பெண் தன்னுடைய கணவனிடமிருந்து விவாகரத்து கேட்கிறார். விவாகரத்து கேட்டார் என்பதற்காக 7 முறை அந்த கணவன் அந்த பெண்ணை கத்தியால் 7 முறை வெவ்வேறு சமயங்கள் 7 முறை அந்த பெண்ணை அவன் கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்தான். 7 முறையும் அவனை கைது செய்கின்ற அந்த துருக்கி காவல்துறை அவன் ஏதோ குடும்ப பிரச்சனையில் செய்து விட்டான் என்று சொல்லி அதை மன்னித்து 7 முறையும் அவன் மீது பெரிய வழக்குகள் தாக்கல் செய்யாமல் வீட்டுக்கு அவனை அனுப்பி வைக்கின்ற முறை. ஒரு முறை நடக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கத்தியில் குத்தியிருப்பான். 6 மாதம் கழிச்சு மீண்டும் அதே பெண்ணை கத்தியில் குத்துவான். ஒவ்வொரு முறையும் காவல்துறை என்பது அவன் மீது ஒரு பரிவை காட்டி அவனுக்கு மேலே ஒரு அன்பு ஒரு சிம்பத்தியை பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு விஷயம் நடக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக 7 முறை அந்த பெண்ணை கத்தியால் குத்தியும் அவள் சாகாத ஒரு நிலையில அந்த பெண்ணினுடைய தாயாரை போய் கொலை செய்கிறான் அவன் அந்த இதில். இப்போ இது அந்த பெண்ணினுடைய தாயார் கொலை செய்து விடுகிறான். அந்த பெண் இவர்கள் கெட்டு போவதற்கு என்னிடம் விவாகரத்து கேட்பதற்கு இந்த தாய் தான் காரணமாக இருக்கிறார், மாமியார் தான் காரணம்.
என்று அந்த மாமியாரை கொலை செய்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த பெண் தன்னுடைய தாயாருக்கு நீதி கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார். அதுதான் ஒபூஸ் வெர்சஸ் டர்க்கி என்ற அந்த வழக்கு 2011. இது வெளியே வருகின்ற பொழுதுதான் ஒரு நாட்டின் சட்டம் எப்படி இந்த குற்றங்களை சகித்துக் கொள்கிறது, இந்த சகித்துக் கொள்வதற்கான மனநிலை இந்த சட்டங்கள் எப்படி வருகிறது என்பது வருகிறது. டர்க்கி ஐரோப்பிய யூனியனோடு இருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பியா முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லுகின்ற அது இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிராக நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி 2012ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்புறம் அந்த வழக்கு என்பது ஆணவ படுகொலைகளை டொமஸ்டிக் வயலன்ஸோடு இணைத்து அது மிக மோசமான ஒரு குற்றம், அந்த குற்றத்தை தடுப்பது, அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பது என்று ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு 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 சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்தார்கள். 2012 டர்க்கியில் ஆணவ படுகொலைகள் என்பது ஓரளவுக்கு சட்டத்தின் வாயிலாக கடுமையாக பார்க்கப்பட்டது. ஆனால் 2021 அந்த சட்டத்திலிருந்து டர்க்கி மீண்டும் தனியே வெளியே வந்துவிட்டது. இப்படி எல்லா நாடுகளிலும் வலதுசாரிகளுடைய கை ஓங்குகின்ற பொழுது அவர்கள் சிலவற்றை வெளியே வருவதைப் போல 2021 டர்க்கி அந்த ஐரோப்பிய யூனியனுடைய ஆணவ படுகொலைகளுக்கான அந்த சட்டங்களிலிருந்து அது தன்னை வெளியே எடுத்துக்கொண்டது. இப்படி உலகம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒன்று இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான இந்த பார்வைக்கு இந்த பெண்ணினுடைய உடலை வைத்துக்கொண்டு நடக்கின்ற இந்த அரசியலை நாம் ரொம்ப மிக முக்கியமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப முக்கியமானது இந்த ஆணவ படுகொலைகளை நடக்கின்ற பொழுது இந்த சமகாலத்தில் நம்முடைய சமூகத்தில் நான் பார்க்கின்ற போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் தமிழகத்தில் நடந்த ஆணவ படுகொலைகள் பற்றி விவரங்களை கேட்டு நம்முடைய காவல்துறை தலைவருக்கு ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒரு கடிதம் எழுதிய பொழுது தமிழகத்தினுடைய எல்லா காவல் நிலையங்களுக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டு எல்லா காவல் நிலையத்திலிருந்தும் கடிதங்கள் வந்தன. என்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 10 ஆண்டுகளில் என்ன குற்றம் நடந்தது என்பது. சில காவல் நிலையங்களில் ஆணவ படுகொலை என்று ஒன்று இல்லை என்று சொல்லி முடித்தார்கள். ஆனால் பல காவல் நிலையங்களிலிருந்து அது பற்றிய பல தகவல் வந்தன. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்றால் ஆணவ படுகொலைகளுக்கு உள்ளான பெண்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் என்பது ரொம்ப அதிர்ச்சிகரமான, நம்முடைய மனசாட்சியை உலுக்குகின்ற ஒரு தகவல். இவ்வளவு ரொம்ப கேஷுவலா, இவ்வளவு ரொம்ப பிளான் பண்ணி, இவ்வளவு ரொம்ப அமைதியாக ஒரு பெண்ணை ஒரு ஆடவர்களால் ஒரு குடும்பத்தால் கொல்ல முடியும் என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாது. நான் உதாரணத்துக்கு ஒரு சேலம் மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கின்ற ஆத்தூரினுடைய பக்கத்திலே இருக்கின்ற ஊர் சின்ன சேலம் என்ற ஒரு ஊர். அந்த சின்ன சேலத்திலே இருந்து ஒரு பெண்மணி அவர் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஐயாக இருக்கின்றவர் ஒருவர். அவருடைய மகள் திருச்செங்கோடு என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிக முக்கியமான இடம். அங்கே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு. அவர் படிக்கின்ற காலகட்டத்தில் தன்னோடு படிக்கின்ற கேஎஸ்ஆர்னு ஒரு காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே படிக்கின்ற ஒரு பையனை அந்த பெண்மணி காதல் செய்கிறார்கள். 2 பேரும் காதலித்து பிஇ படித்து முடித்த பின்னால் 2 பேரும் வீட்டை விட்டு சென்று போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்துவிட்டு அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றால் டெல்லி போய் வாழ்கிறார். டெல்லியில் இருந்தார்கள். இங்கே இந்த மாநிலத்திலேயே டெல்லியில் போய் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு 2 வருஷம் கழித்து கர்ப்பமான விஷயம் தெரிந்த பின்னால் அவருடைய தகப்பனார் கடிதம் போடுகிறார். நான் உனக்கு நான் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனும் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், நீ தயவு செய்து வா, வீட்டுக்கு வா, உனக்கு நான் சீமந்தம் செய்து வைத்து உனக்கு வளைகாப்பு செய்ய வேண்டும், என்னுடைய கடமை, உன்னுடைய கல்யாணத்தை நான் பார்க்கவில்லை என்றெல்லாம் அன்பாக கடிதம் எழுதுகிறார். இதை பார்த்து அந்த பெண் கர்ப்பமான, ஏறக்குறைய ஒரு 6-7 மாத கர்ப்பமான பெண்மணி, பிஇ படித்த அந்த பெண்மணி தன் கணவனோடு சின்ன சேலத்தை தன்னுடைய தகப்பனாரை பார்க்க வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே அன்பாக பேசி வீட்டுக்குள் கூட்டி செல்கிறார். சென்றவுடன் கதவினுடைய ஓரத்தில் மறைத்து வைத்திருந்த உலக்கையால் அந்த பெண்மணி, 7 மாத கர்ப்பமான பெண்மணியை அடித்து அவருடைய தகப்பனாரும் அவருடைய அண்ணன்
அடித்து கொலை செய்கிறார். ரொம்ப ரொம்ப சாதாரண செய்து விட்டு போய்விடுகிறார். ரொம்ப சாதாரணமாக நடக்கிற அந்த கொலை ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப கேஷுவலாக எந்த ஒரு பதட்டமும் இல்லை. ஒரு குற்றம் செய்வதற்கு ஒரு பதட்டமான மனநிலை இருக்கு பாருங்க. இந்த பதட்டமான மனநிலை எல்லாம் இல்லாமல் ஒரு கொலை என்பது நடக்கிறது. அரசு ஊழியர் படித்தவர் தன் மகளை கொலை செய்கிறார். பல இடங்களில் பார்க்கின்ற பொழுது படித்தவர்கள் இது போன்றவற்றை செய்கிறார். இந்த குற்றங்கள் செய்வதற்கு படித்தவன் படிக்காதவன் என்பதெல்லாம் வேறுபாடு இல்லை. நம்முடைய விஷயங்களில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். 2 பேரும் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற பொண்ணு, இன்னொரு டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற ஒரு பையனை அந்த பொண்ணு காதலிக்கு. இங்கே இருந்தால் வீட்டில் இருந்தால் நம்மளை ஏதாவது பாதிக்கப்பட்டுருவாங்க. பள்ளியிலிருந்து அங்கே உடுமலைப்பேட்டை வந்திருக்காங்க மடத்துக்குள்ள. அங்கே வந்து ஒரு 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 மாதம் 2 மாதம் கழித்து அவருடைய உறவினரும் அந்த அவங்க அப்பாவும் வரார். இதே போல பழங்களை எல்லாம் வாங்கி கொண்டு மகளை பார்க்க வந்து மகள் இருக்கின்ற வீட்டுக்குள் பூந்து மகளை கொன்று விட்டு செல்கிறார். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆனர் கில்லிங்கை வந்து நாம் வந்து இந்த ஆணவ கொலைகள் பற்றி நமக்கான தகவல்கள் நமக்கான பதிவுகள் எல்லாமே இருக்கிறது. ரொம்ப ரொம்ப வேதனையான ஒன்று என்றால் இந்த ஆணவ கொலைகள் செய்வதற்கான இந்த மனநிலையை நாம் எங்கே இருந்து அவர்கள் பெறுகிறார்கள் என்பதில் இருந்துதான் நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த ஆணவ கொலைகளை செய்வதற்கான மனநிலை என்பது சாதிய பெருமிதங்களில் இருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதிய பெருமிதங்கள் என்பது இந்த சமூகத்தில் ஊறி 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 இருக்கிறது. நமக்குள்ள எல்லா மனுஷனுக்குள்ளே அந்த சாதிய பெருமிதங்களை ஏதோ ஒரு வகையில் ஊட்டி வைத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த சாதிய பெருமிதம் என்பது அது ஒரு வந்து சோசியாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் பெண்டமிக். அது வந்து ஒரு உளவியல் தொற்று நோய். அந்த சாதிய பெருமிதம் என்ற அந்த உளவியல் தொற்று நோயை நீங்கள் சரியாக அட்ரஸ் செய்யவில்லை என்றால் அந்த தொற்று நோய் என்பது நாடு முழுவதும் பரவுவதற்கான எல்லா வேலைகளும் இருக்கு. நான் ஈரோடு பகுதியிலிருந்து வருகிறேன், கோவையிலிருந்து வருகிறேன். எங்களுடைய பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பூஜை போன்ற விழாக்கள்லாம் இருந்ததே எனக்கு தெரிஞ்சு. குரு பூஜை இல்லை. ஒரு 5 ஆண்டுகளாக அங்கே புதிதாக தீரன் சின்னமலைக்கு குரு பூஜை என்று நடக்கிறது. அப்படி குரு பூஜை என்று நடக்கின்ற பொழுது கூட அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பெரிய தகராறுகளை செய்து கொண்டு வண்டிகளை ஓட்டிக்கொண்டு போகின்றதை நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஆண்டு நான் பார்க்கிறேன், ஒரு வண்டியில் உட்கார்ந்து கொண்டு வண்டியை தாறுமாறாக ஓட்டிக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு மதுவை அருந்திக்கொண்டு போகின்ற ஒரு மனப்பான்மை என்பது உருவாக்கப்பட்டிருக்கு புதுசாக. இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர். எங்கள் ஊரில் அப்படி நான் பார்த்ததே கிடையாது. இது எங்கே இருந்து இந்த தொற்று நோய் வருகிறது? ஏதோ ஒன்றை பார்த்து ஏதோ ஒரு இடத்தை பார்த்து தாங்களும் அப்படி இருக்க வேண்டும், அதுதான் நம்முடைய சாதியத்தினுடைய பெருமை என்பதற்கான இந்த தொற்று நோய் என்பது பரவுகிறது. நீங்கள் அது வந்து எல்லா இடங்களும் புதிதாக வருகிறது. சாதி என்று இருந்தால் நீ உன்னுடைய சாதியை உனக்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த சாதியை நீ வந்து எக்ஸிபிட் பண்ண வேண்டும், அதை நீ பறைசாற்ற வேண்டும். நீ சாதியில் இருக்கிறேன் என்று சொன்னால் நீ ஒரு மாப் சைக்காலஜி, நீங்கள் ஒரு கூட்டமாக குழுவாக சேர்ந்து குழுவுக்கு இருக்கின்ற அந்த மாபாகிரசியை நீங்கள் வந்து செய்து காட்ட வேண்டும். நீங்கள் தகராறுகளை செய்ய வேண்டும், வன்முறைகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய சாதி இருக்கிறது என்று இந்த சமூகத்திற்கு தெரியும் என்று ஏதோ ஒரு வகையில் ஒரு உளவியல் ரீதியான ஒரு தொற்று இந்த மனிதர்கள் மத்தியில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இடையே அவன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறான். அந்த பூஜைக்கு வருகின்ற அங்கு வந்தவர்களுடைய அங்கே இருந்த அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் சில வழக்கறிஞர்கள் இருக்கிறார். அவருடன் நான் கேட்டபோது சொன்னார்கள், நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லோரும் மதுவிலே இருப்பார்கள். அந்த வண்டியை தாறுமாறாக ஓட்டிக்கொண்டு வருகின்ற எல்லோரும், எங்கள் ஆட்கள் எல்லோரும் மதுவிலே இருப்பார்கள். போலீஸ்காரர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அமைதியாக அவர்கள் வழக்குகளை போட்டு விடுவார்கள். அந்த நாள் மட்டும் ஒரு 100-150 வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். அதுதான், அதோட விட்டு விடுவார்கள். அவர்கள் ஒன்றும் உங்களை கேட்க மாட்டார்கள். இதுதான் வருடம் நடக்கும் என்று அந்த நண்பர்கள் சொல்கிறார்கள். இது என்பது போய்கொண்டே இருக்கிறது. ஆக நண்பர்களே, ஏதோ ஒரு வகையில் சாதிய பெருமிதங்கள் என்பது இந்த சமூகத்தில் வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சாதிய பெருமிதங்களால் அந்த குடும்பத்திற்கோ அவனுடைய கல்விக்கோ அவனுடைய எதிர்காலத்திற்கோ வேலைவாய்ப்புக்கோ எந்த உத்தரவாதமும் இருக்காது. எந்த நன்மையும் அந்த சாதிய பெருமிதங்களால் அவனுக்கு நடந்தே இருக்கு. அந்த குடும்பத்தில்
அந்த குடும்பத்தில் அதே சாதியை சார்ந்தவன் வட்டிக்கு விட்டு அந்த வட்டி கொடுமை செய்து கொண்டு இருப்பான். 5 ரூபா, 100க்கு 5 ரூபா 10 ரூபா வட்டிக்கு அதே சாதியை சேர்ந்தவன் விட்டு வாங்கி கொண்டு இருப்பான். அதை யாரும் கேட்க மாட்டார். அந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் எந்த நன்மையும் பயக்காத அந்த பெருமிதம் என்பது ஏதோ ஒரு வகையில் வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த 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 பெருமிதங்கள் வளர்க்கப்படுகின்ற சூழலில், இது ஜனநாயகத்துக்கு எதிராக போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில், இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான இந்த நாட்டில் எல்லோரும் சமமானவர்கள், எல்லோருக்கும் சமமான உரிமை இருக்கிறது, சமூகம் சமமாக இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது, மனித கண்ணியம் இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற, அதை சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ள, அரசியலமைப்பு கண்ணோட்டத்தை பரப்ப வேண்டிய இடத்தில் உள்ள அரசாங்கங்கள் மாற்றான வாதங்களை எந்த வகையிலும் இந்த சாதியவாதிகளுக்கு எதிராக வைக்கவில்லை என்பதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு பக்கம் சாதியம் என்பது பெருமிதம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அது வன்முறையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. மற்றொரு பக்கம் அரசாங்கம் என்பது ஒரு ஒரு அமைதியான பார்வையாளனாக, வேடிக்கை பார்க்கின்றவனாக, கையறு நிலையில் இருக்கின்றவனாக, இதற்கு எதிராக சிறு அசைவை கூட செய்யாதவனாக அது இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது தேர்தல் வாக்குகளோடு அது தொடர்புடையது என்று அது கருதுவதாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட சாதிகளில் இப்படிப்பட்ட வன்முறையை செய்பவர்கள், சாதிகளில் இப்படிப்பட்ட சாதிய பெருமிதங்களை செய்கின்ற கூட்டம் என்பது அந்த எல்லா சாதியிலும் அந்த இருக்கின்ற மெஜாரிட்டி கிடையாது, அது ரொம்ப மைனாரிட்டி கூட்டம். ஒரு சாதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சாதியிலே சாதி பெருமிதங்களை பேசி வன்முறைகளை ஊக்குவிக்கின்ற கூட்டம் என்பது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை கைவைப்பதன் மூலமாக ஒரு அரசாங்கத்திற்கு பெரிய வாக்கு சரிவு ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் அரசாங்கம் அஞ்சுகிறது, அந்த சிறிய கூட்டத்தை கண்டு அது அஞ்சுகிறது. எனவே அது ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு வேலையை அது தொடர்ந்து செய்யாத ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆணவ படுகொலை என்பதனுடைய இந்த பெருமிதங்களை நாம் வளர்த்தி கொண்டே இருக்கின்ற ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, இது குழுவாக அவர்கள் செயல்படுகிறார்கள். பெரும்பாலும் அந்த குழுக்கள் என்பது வாட்ஸ்அப் என்ற அளவிலே சிறு சிறு குழுக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹேட்ஸ் மாங்கர் என்று சொல்லுகின்ற அந்த 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 அவதூறை பரப்புகின்ற, பிரச்சனையை உண்டாக்குகின்றவர்கள் தங்களுக்குள் ஒரு சிறு சிறு குழுக்களாக இருக்கிறார்கள். அந்த குழுக்களுக்குள் ஜனநாயகம் பேசுகின்றவர்களுக்கு இடமில்லை. அந்த குழுக்களுக்குள் சாதாரணமான சாதியத்தின் மீது பற்றுள்ளவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். எல்லா சமூகத்திலும் இருப்பதைப் போல ஏதேனும் ஒரு பொது எதிரியை அந்த குழுக்களுக்குள் அவர்கள் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு பொது எதிரியை காட்டித்தான் அந்த குழுவை இணைக்கின்ற வேலையை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே பொது எதிரி என்று ஒடுக்கப்பட்ட மக்களை அல்லது சாதி மாறி திருமணம் செய்து கொண்டு இருப்பவர்களை ஒரு பொது எதிரிகள் என்று அந்த குழுக்களிலே அவர்கள் சித்தரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சித்திரம் என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அவரை அறியாமல் அந்த குழுக்களில் இருப்பவர்களுக்கு வாட்ஸ்அப்பிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ இருக்கின்ற அந்த குழுக்களில் இருக்கின்றவர்களுக்கு அந்த பெருமிதங்கள் ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பெருமிதத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அந்த பையன் தூத்துக்குடி திருநெல்வேலியில் கொல்லப்பட்ட அந்த பையனை கொன்ற அந்த மனிதன், அந்த பையன் ஒரு படித்த பையன், கையில் கத்தியை வச்சு கொண்டு போஸ் தருவதும் அதை வைத்துக்கொண்டு பாட்டுகளை போடுவதும் இது அந்த பெருமிதங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுக்களில் இது உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதை தடுக்கின்ற மெக்கானிசம் என்பது சமூகத்திலும் அரசாங்கத்திலும் அல்லது குற்றங்களை தடுக்கின்ற இடத்தில் இருக்கின்ற காவல்துறையிடமும் இது இல்லாமல் அது வேறொரு தூரத்தில் அந்த குழுக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அந்த குழுக்களுக்கு இது போன்ற விஷயங்கள் ஃபீட் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல். இது ரொம்ப போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய சட்டங்கள், நாம் தனி சட்டங்கள் கோருவது அல்லது இந்தியாவிலே இருக்கின்ற அளவிலே இருக்கின்ற தீர்ப்புகள் வந்தது, இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆணவ படுகொலைகள் என்பது எதை நோக்கி ஃபோக்கஸ் செய்யப்பட்டிருந்தது என்று சொன்னால், ஹரியானா போன்ற இடங்களில், உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில், பஞ்சாப் போன்ற இடங்களில் காஃப் பஞ்சாயத்துகள் என்று ஒரு பஞ்சாயத்து முறை இருக்குது. இந்த காஃப் பஞ்சாயத்துகள் என்பது ஒரு சட்டப்பூர்வமான பஞ்சாயத்துகள் அல்ல, அது சாதி ரீதியாக அதனுடைய தலைவர்களை கொண்ட குழுக்கள் மரத்தடியில் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசுவதை போல அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஊரில் அவர்கள் வைப்பதுதான் சட்டம்.
எனவே அவர்கள் குழுவாக கூடி நின்று ஒரு ஒரு 100 பேர் 200 பேர் கூடி நின்று இருக்கின்ற சபையிலே அந்த ஆட்கள் உட்கார்ந்து கொண்டு சில முடிவுகளை எடுப்பார்கள். இந்த பஞ்சாயத்தில் வருகின்ற ஆட்களுக்கு என்ன தண்டனை தரலாம் என்ற அளவிலே சில தண்டனைகளை தருகின்ற அந்த விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். எனவே இந்த விஷயங்கள் என்பது ஒருவனை கொல்ல வேண்டும் என்பதோ, அவர்கள் மீது குற்றம் செலுத்த வேண்டும் என்பதோ, அவர்கள் மீது ஒரு தண்டனை தருவது என்பதோ ரொம்ப வெளிப்படையாக சொல்லி பஞ்சாயத்து முடிவு செய்து நடக்கின்ற குற்றங்களாக அது இருக்கிறது. எனவே என்ன ஆனது என்று சொன்னால் 2009 தேசிய பெண்கள் ஆணையம் இதை பற்றி விசாரிப்பதற்கான ஒரு குழுவை இந்த பஞ்சாயத்துகள் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள், சாதி மாறி வருகின்ற குற்றங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பஞ்சாயத்துகள் வருகின்ற சாதி மாறி வருகின்ற குற்றங்கள் என்பது ஒரே கிளான்ல திருமணம் செய்து கொள்வது என்பது குற்றம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வம் கோயிலில் சாமி கும்பிட போகிற ஒரு ஆண், எல்லா ஆணும் சரி எல்லா பெண்ணும் சரி, அவர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள். இந்த குலதெய்வம் கோயிலில் ஒரே சாமி கும்பிட்ற ஆட்கள் அவர்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி திருமணம் செய்து கொண்டால் அது சகோதர திருமணம் என்று, சகோதர மேரேஜ் என்று அவர்கள் அதை வகைப்படுத்தி, அதுபோன்ற திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒரே சாதியில் இருந்தாலும் கூட இன்னர் கிளான் மேரேஜ் என்று சொல்லி அவர்களை பிடித்து அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நிலை இருந்தது. அவனுக்கு யாருக்கு இவன் யாரோ அவன் யாரும் தெரியாது, அவன் அப்பா யாரோ இவன் அப்பா யாரும் தெரியாது. ஆனால் ஒரே குலதெய்வத்தை கும்பிடுகிறார், ஒரே கோயிலுக்கு வழிபடப் போகிறார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற அளவிலே அவர்களுடைய அந்த விஷயம் என்பது இருந்தது. பெரும்பாலான ஆணவ குற்றங்களுக்கு ஆளான பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையங்களுக்கு சென்றவர்களாக இருக்கிறார்கள். திலீப்குமார் வழக்கில் அந்த பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கைட்லைனை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீதிபதி ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கார். உலகத்தில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒழுக்க நியாயங்களையும் போலீஸ்காரர்கள் பேசுவதை நீங்கள் சாதாரணமாக கேட்க முடியும். அது மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போச்சு அப்படின்னா அதில் அவங்க பேசுகின்ற அந்த நியாயங்கள், ஒழுக்க நியாயங்கள் அது தாங்கவே முடியாது. நீங்கள் பல இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்குள் ஒரு சாதி சங்கங்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அவங்கள்ட்ட தொழிற்சங்கங்கள் தான் இல்லையே தவிர, தொழிற்சங்க உரிமை தான் அவர்களுக்கு இல்லையே தவிர அவர்களுக்குள் சாதி சங்கங்கள் இருக்கிறது. என் பிள்ளைக்கு நான் 100 பவுன் தங்கத்தில் போட்டேன், கல்யாணத்துக்கு நான் என் பிள்ளைக்கு சீர் எடுத்து கொடுத்தேன் என்று நகைக்கடை விளம்பரம் வந்தாலோ, துணிக்கடை விளம்பரம் வந்தாலோ, வரதட்சணை தடுப்பு சட்டத்தில் அது தடை செய்யப்பட்ட ஒன்று, நீ அப்படி சொல்லவே முடியாது. ஒருபோதும் தூக்கு தண்டனை தரவேன், தூக்கு தண்டனை வேண்டாம் ஐயா என்றுதான் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்தது. ஆனால் போய் பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் போய் நிற்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக பணி. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவன் பக்கம் ஒரு மனிதன், ஒரு கூட்டம், ஒரு நண்பர்கள் நின்றார்களோ அந்த இடங்களில் அவர்கள் குற்றவாளிகளை தண்டிக்க முடிந்தது.